இணையதளங்களில் தற்போது வாரிசா துணிவா என்று ரசிகர்கள் வார்த்தை போர் நடத்தும் வேளையில் முதல்வர் ஸ்டாலின் பேரனும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகனும் ஐய இன்பநிதி வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்த புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து 2 விதமான கருத்துகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை எனவும், இது குறித்து மற்றொரு தரப்பினர் கால்பந்து விளையாட்டிற்காக இன்பநிதி அவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பினார், அங்கு இதுபோல்தான் சுற்றி வருவாரா எனவும், இவர்தான் வருங்காலத்தில் திமுகவை தாங்க போகும் தோணா எனவும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுபோல் தான் நயன்தாராவிற்கு உதயநிதி ஸ்டாலின் விஷம் கொடுக்க முயன்றது போல் இன்பநிதியும் இப்படிதான் சுற்றி வருவார் எனவும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி போல் அவர்களது மகன், பேரன் என அனைவரும் பெண்கள் விஷயத்தில் வீக்காகத்தான் இருப்பார்கள் எனவும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. நண்பர்களே, வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை. திரையுலக கலைஞனவன், திறமையான மனிதனவன், தலை சிறந்த தலைமைக்கு தகுதியான மனிதனவன், தகுதியான மனிதனவன். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஐயா இன்ப ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை. சத்தியானையா கிழமை, என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்லவேளை யாரும் பார்க்கலப்பா. இணையதளங்களில் தற்போது வாரிசா துணிவா என்று ரசிகர்கள் வார்த்தை போர் நடத்தும் வேளையில் வாழ்த்துக்கள் ஃபார் வாரிசு சார். நான் உங்களுக்கு பிறந்த வாரிசை சொன்னேன். கங்க்ராச்சுலேஷன் சார். இன்பநிதி வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இது அரசியல் வட்டாரங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. இதற்கு திமுகவை பிடிக்காத சிலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா. இதுல இருந்து எப்படா தெரியல நீங்க வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வன்மம் அம்மா. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. பித்த வயிறு பார்த்து எரியுதுடா போடா. ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் வந்தவரை லாபம் கொண்ட உள்ளவரை நீயாடு. லவ் பண்றா போல் இருக்கு. நல்ல மகாலட்சுமி மால் இருக்கு. அஞ்சலி கான்டாக்ட் புருஷோத்தமனா அட்ரஸ் வேற. சாரி கழுதே பேசி முடிச்சு விட்டு போக. வலது கால எடுத்து வச்சா வடக்கு 5 வீடு வாடகைக்குள்ளாம் போட்டுருக்கு. கையும் காலம் மூக்க முடியும் நல்லாத்தான் இருக்கு, நமக்கு முடியல. இன்பநிதி அவர்கள் வெளிநாட்டு பெண்ணுடன் ஒன்றாக இருக்கும் ஒரு புகைப்படம் இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. இந்த புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து 2 விதமான கருத்துகள் இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை எனவும், இது குறித்து மற்றொரு தரப்பினர் கால்பந்து விளையாட்டிற்காக இன்பநிதி அவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பினார், அங்கு இதுபோல்தான் சுற்றி வருவாரா எனவும், இவர்தான் வருங்காலத்தில் திமுகவை தாங்க போகும் தோணா எனவும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுபோல் தான் நயன்தாராவிற்கு உதயநிதி ஸ்டாலின் விஷம் கொடுக்க முயன்றது போல் இன்பநிதியும் இப்படிதான் சுற்றி வருவார் எனவும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தொடர்ந்து கலைஞர் கருணாநிதி போல் அவர்களது மகன், பேரன் என அனைவரும் பெண்கள் விஷயத்தில் வீக்காகத்தான் இருப்பார்கள் எனவும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். சாம்பார் ஆப் எனக்கு
அதாவது வைரல் ஆகக்கூடிய இந்த புகைப்படம் குறித்து சவுக்கு சங்கர் தனது ட்விட்டர் பக்கத்துல ஒரு மீம்ஸ் ஒன்ன பதிவு பண்ணி வாரிசு பட ரிலீஸ் பத்தி பேசணுமா மாதேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க. உடனே மாதேஷ் அவர்கள் அதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய வகையில இப்போதெல்லாம் போட்டோஷாப் செய்து பிடிக்காதவர்களை அவமானப்படுத்தும் கல்ச்சர் அதிகமா போயிடுச்சு சார், இந்த போட்டோவும் எனக்கு அதே சந்தேகத்தை தருகிறது என்று தனது கருத்தை வெளிப்படுத்தி இருந்தாருங்க. இதற்கு சவுக்கு சங்கர் அவர்கள் பதில் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுகவுக்கு எதிராக எது நடந்தாலும் திமுக ஊடக பிரிவினருக்கு சந்தேகம் வருவது இயல்பே என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காருங்க. அதே போல மாதேஷ் அவரின் கருத்துக்கு சமூக வலைதளத்துல பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க. அம்மா இந்த 5வது வாரம் அழிஞ்சு போம்டா, பேசிட்டு வாயில அறிவீங்களா? மாதேஷ் போட்டோஷாப் பண்றவன் ஒரே நேரத்துல 6 போட்டோவமா பண்ணுவான், முட்டு கொடுங்க, அதுக்குன்னு இப்படி முரட்டுத்தனமா முட்டு கொடுக்கிறது அப்படின்ற மாதிரி தனது கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். மாதேஷ் அந்த பெண் சகனாவே இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிருக்கு, முட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல, ஏன்னா நீங்க 100% ஊப்பி சென்று தனது கருத்தை பதிவு பண்ணிருக்காருங்க. அடிக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்காட்டி பரவாயில்ல, அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, துயரப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க. படம் வந்து ஃபேக்கா உண்மையா அப்படின்றது குறித்து திமுக காரர்கள் கூட இன்னும் விளக்கம் கொடுக்கல. மாறாக அது ஃபேக்கா இருக்கக்கூடும் என மாதேஷ் அவர்கள் அந்த அளவுக்கு திமுகவுக்கு விசுவாசமாக இன்பநிதியின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முட்டு கொடுக்கிறாருங்க. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறது. இந்த வசனம் யாருக்கு பொருத்தமா இருக்கோ இல்லையோ, திமுக தலைமைக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வாட்ச அடிமை ஊப்பிக்கல், அப்படி முட்டு கொடுக்கறதுல பெரிய பெரிய அவார்டெல்லாம் வாங்கியிருப்பானுங்க போல. பத்திரிகையாளர் சந்திப்பில் பங்கேற்க யூடியூப் சேனல்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை, பிரஸ் என சொல்லிக் கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்களை கேவலப்படுத்த வேண்டாம் என தெரிவித்துள்ளார். சேனல் பேர் உங்க பேர் சொல்லுங்க. டிஜிட்டல் மீடியா, யூடியூப், 4 லைக் போடணும், 4 ட்வீட் போடணும். ஒரு சின்ன கேமரா, 40,000 ரூபாய் கேமரா வாங்கிட்டு வந்து பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு பிரஸ். நீங்க பண்ற அநியாயம் எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. நான் அப்படித்தானே கேட்பேன். ஒரு நிமிஷம், கேள்வி கேட்கற உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், கேள்வி கேட்கற என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? இப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. மீடியான்னு எங்க அங்கீகாரம் இருக்கு? ஒரு நிமிஷம், நீங்க யூடியூப் சேனல் ஒரு 4 பேர், ஒரு நிமிஷம், அவங்களுக்கு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கு, அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் இருக்கு, எடிட்டர் இருக்காங்க, ரெஸ்பான்சிபிள். நீங்க யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? வரைக்கும் நான் என் ஸ்கூல் படிச்சதுல, என் காலேஜ் படிச்சதுல யார்ட்டுமே நான் இப்படி திட்டுவாங்க கிடையாது. எங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி திட்டினது கிடையாது. முதல் தடவையா இவ்வளவு அசிங்கமா திட்டுவானது என் வாழ்க்கையில இதுதான் முதல் தடவை. சும்மா என்ன பிரஸ் யூனியன் ஒரு கார்டை வாங்கிட்டு யூடியூப் சேனல்ல 4 பேர் ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு நீங்க பிரஸ்னா அவங்க பேச மாட்டாங்க, ஏன்னா நீங்களா நண்பர்னு சும்மா இருக்காங்க. நான் சொல்றேன், தயவு செஞ்சு உங்களுக்கு பிரஸ்ன்னு சொல்லி அவங்களை கேவலப்படுத்தாது. அவங்கள ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மரியாதை இருக்கு, அவங்களை கேவலப்படுத்தாது. ரெகுலர் பிரஸ் கேவலப்படுத்தாதீங்க. நான் மட்டும் தான் பேசுவேன். மீடியா சேனல்ல யூடியூப் வரத விரும்புறது இல்லை, நீங்க உள்ள வர்றீங்க. அவரே சொல்றாரு பாருங்க, நீங்க உள்ள வர்றீங்க. அண்ணே சொல்றத, புதிய தலைமுறை சொல்றத வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அடுத்த பிரஸ் மீட்ல இருந்து யூடியூப் சேனலை விடாதீங்க. புதிய தலைமுறையா சொல்லிட்டாங்க, வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா, அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.